பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேர்ட் ஆஃப் கைடன்ஸ் என்னங்கிறத வாசிக்க கேட்கலாமா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தையை கவனிச்சீங்களா? குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, விசுவாச வார்த்தையை கேட்டு, ஏன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளும் போதே விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களா நம்ம மாற்றார், விசுவாச வார்த்தைகளை தருகிறார். அதை ஏற்றுக்கொண்டு அதுல நம்ம பழக்கப்பட்டு நம்மளுடைய எதிராளியாகிய சாத்தானை ஃபைட் பண்றதுக்கு, சூழ்நிலைகளை ஜெயிக்கிறதுக்கு எப்போ நீங்க தைரியம் மாறீங்களோ அப்ப ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்முடைய குதிரை ஆயத்தம் ஆயிடுச்சு, பரவாயில்லையே, சூழ்நிலையை நம்ம ஜெயிப்போம், ஆண்டவர் நாமத்தினால ஜெயிப்போம், அவர் ரத்தத்தினால ஜெயிப்போம், அவர் வார்த்தையினால ஜெயிப்போம்னு இந்த குதிரை ஆயத்தமாகிட்டு இருக்குன்னு கவனிக்கும் போதே ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்துருவாராங்க. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க ஆயத்தம் ஆயிட்டீங்கன்னு ஆண்டவர் பார்த்துட்டு இருந்தாலே நிச்சயமா ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அதான் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆயத்தமாக வேண்டியதுதான் குதிரையினுடைய வேலை. நம்ம ஆயத்தமாவோம், கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.